ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு 2025 பார்த்தீங்கன்னா இப்போ திங்கள் கிழமையிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபீஷியலாக வந்து நோட்டீஸ் வந்து வெளியே இருக்குது. அப்போ இருந்தே ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிரடியாக ஒரு 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வந்திருக்கு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஓ கிராம உதவியாளருக்கான வேக்கன்சி ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 2299 வேக்கன்சி வந்து ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2024 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் 2022 படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சி வந்து வெளியிட்டு இருக்காங்க. மீண்டும் இருக்கக்கூடிய 2023, 24 இருக்கக்கூடிய வேக்கன்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட் பண்ணி தான் வந்து இப்போ 2025 ஜனவரி லாஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக வந்து வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்காக அப்ளை பண்ண விரும்ப அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதனால் விஓ ஆஃபீஸ் மூலமாக ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலையை பொறுத்தளவுக்கு இந்த கிராம உதவியாளருக்கான வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன கல்வித் தேதியெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி இருக்கும், எக்ஸாம் இருக்குமா அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்குது. இருந்தாலும் இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கொடுப்பாங்க, இதில் வந்து எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலை ஒர்க்கு வந்து இருக்கும், எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து விதமான டவுட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 2024 இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட்டு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. இனிமேல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிடாமல் வந்து இருக்காங்க இல்லையா. இதன் அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் வந்து வந்திருந்தது. இதைத் தொடர்ந்து 2022 படி தான் இந்த தமிழகத்தில் 299 வேகன்சி அடிப்படையில் தான் வெளியிட்டிருக்காங்க. இப்போ 2023 சேர்த்து நம்மளுக்கு வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுக்க போகிறதாகவும் இப்போ விஓ ஆஃபீஸ் மூலமாக நோட்டீஸ் வந்து வெளியே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. அதனால் இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு என்னென்ன தகுதிகளாக வந்து கொடுத்துருக்காங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், வந்து பார்த்தீங்கன்னா யாருக்காச்சும் முன்னுரிமை கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் தமிழ்நாடு வருவாய்த்துறையில் கீழ் தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான ஆள் சேர்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு வெளியிடும் என கிராம உதவியாளர் கிராம நிர்வாக அதிகாரிகள் வந்து பிஓஎஸ் என்ற கீழ் பணியாற்றுகின்றனர். அவர்கள் தமிழ்நாட்டில் உள்ள வருவாய் கிராமங்களில் அதிகாரம் பெற்றுள்ளனர். அவர்களின் கடமைகளின் வரி வசூல், கிராம நிதிகளை மேற்பார்வையிடுதல், நில வருவாய் பதிவேடுகளை உருவாக்குதல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல், மற்றும் பிறப்பு, இறப்பு மற்றும் முக்கிய நிகழ்வுகளை ஆவணங்களை பதிவேடுகளை புதுப்பித்தல் என இவங்களுடைய வேலை வந்து இதாக தான் வந்து இருக்குது. அதனால் இந்த வேலைக்கு உங்கள் கிராம உதவியாளருக்கான வேலைக்கு நீங்கள் வேலை செய்ய விருப்பமுடியான ஒரு நிரந்தரமான ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான். அதனால பார்த்தீங்கன்னா சேலரியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து சொல்லவே தேவையில்ல. 50 பேசிக்காகவே 20க்கு மேலே தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியாயிருச்சு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளிகேஷன் வந்த உடனே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக ஆஃப்லைன் மூலமாக வந்து இன்னும் வந்து இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்கில் வந்து அப்டேட் வந்து கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் விருப்பமுடைய அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் தமிழ்நாடு அரசு உதவியாளர் பணியிடக்கான அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. இருந்தாலும் இது கிடைத்தவுடன் கவர்மெண்ட் கிராம உதவியாளர்களின் காலிப்படங்களையும் சம்பளம், தகுதி, தேர்வு செய்முறை மற்றும் தமிழ்நாடு கிராம உதவியாளருக்கான ஆன்லைன் விண்ணப்ப படிவம் இணைத்து அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த கிராம உதவியாளர்கள் ஆள் சேர்ப்பு 2024 நோட்டீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த கிராம உதவியாளருக்கான விண்ணப்ப படிவம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரி லாஸ்ட் வீக்கில் அப்டேட் ஆகும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பதவிக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் இல்லையா, மொத்த காலிப்படங்களும் தமிழகத்தில் 299 வேகன்சி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட வேகன்சி வந்து இருக்குது. அதனால் அனைத்து மாவட்டத்தில் இருக்கவங்க அனைவருமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் கல்வி தகுதியை பொறுத்தவரைக்கும் நீங்கள் குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். இந்த வேலைக்கு நீங்கள்
ஸோ கன்ஃபார்மாக அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் சம்பளம் விவரத்தை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6வது நிலையிலே வந்து 11,100 35,600 வரைக்கும் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்றத வந்து அனௌன்ஸ்மெண்ட்டே வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் ஒரு சூப்பரான கவர்மெண்ட் ஜாப்பாக தான் வந்து இருக்க போகுது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு தமிழ்நாடு முழுவதுமே வந்து இந்த வேலைக்கு வந்து இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய சொந்த ஊர்லேயே நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய தாலுக்கா ஆஃபீஸ்லேயே நீங்கள் வேலை செய்ய விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த ஊர்லேயே தான் வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் உங்கள் வட்டாரத்தில் என்னென்ன கிராமங்கள் வந்து இருக்குது, ஸோ அனைத்துமே தெரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக வந்து மாறப்போகுது. தேர்வு எப்படி வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து இருக்கும், நேர்காணல் வந்து இருக்கும். எக்ஸாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5வது தான் தேர்ச்சி பெற்றிருக்கீங்க, உங்களுக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து அனைவராலும் வந்து கேள்வியாக வந்து எழுப்பப்பட்டு இருக்கு இல்லையா? இருந்தாலும் இதில் எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு பேரா வந்து கொடுத்துருவாங்க. அந்த பேராவின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து நல்ல சரளமாக படிக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு 50 மார்க்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதுக்கு ஒரு சரளமாக வாசிச்சிங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதன் அடிப்படையெல்லாம் இதுக்கு மார்க் வந்து வழங்கியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நேர்காணல் மூலமாக ரெக்ரூட்மெண்ட் வந்து நடக்கும். பதிவு தேதி வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் வந்து வருவாய்த்துறை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறை வந்து கூடிய அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் அவங்களுடைய அஃபீஷியலான வெப்சைட்லேயே நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது ஒவ்வொரு மாவட்டத்தோடைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டத்தில் 300 வேக்கன்சி வந்து இருக்குது. அதனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிறவங்க அனைவருமே இதுக்கு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 300க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வேலைக்கு விருப்பமுடைய அனைவருமே விஓ உதவியாளருக்கான இந்த வேலைக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்தும் சிவகங்கை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேக்கன்சி எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டுக்கெல்லாம் 41 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த வேக்கன்சி தான் வந்து இருக்குது. அனைவருமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. வயது வரம்பை பொறுத்தளவுக்கு ஆதி திராவிடராக இருந்தீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே அதிகபட்சமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயது தலைவர்களும் வந்து கொடுத்துருக்காங்க. பிற ஜாதிகளுக்கு 32 வயதுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து இருக்குது. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு கிராம உதவியாளருக்கான ஊதியம் பொறுத்தளவுக்கு ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? 11,100லேருந்து 35,100 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கொடுக்க போகிறாங்க. இதனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான தகுதி என்ன அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு படிக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது வந்து தேர்ச்சி பெற்று இருக்கணும். அதைத் தொடர்ந்து தமிழ் மொழியில் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். மேல் தகுதி இல்லை. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிற தகுதிகள் வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் 5வது படிச்சிருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்கணுமா அப்படி இல்லை. யாருனாலும் அதுக்கு மேலே டிப்ளமோ ட்ரிபிள் எது முடிச்சிருந்தாலும் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து தேர்வு நேர்காணல் இது வந்து பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளருக்கான தேர்வு செய்யும் முறை எப்படி வந்து தேர்வு செய்வாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் எழுத்து தேர்வு நேர்காணல் வந்து இருக்கும், ஆவணம் சரிபார்ப்பு வந்து இருக்கும். அதனால் எழுத்து தேர்வை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து நல்லா சரளமாக படிக்கணும் தெரிஞ்சுக்கணும், பார்த்து எழுதுக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பெண் எதன் அடிப்படையில் மதிப்பெண் வந்து வழங்குவாங்க அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, படிக்க எழுதவும் தெரிந்திருந்தால் 40 மார்க்கு பிறந்த இடம், பிறந்த இடத்துக்கு ஒரு 25 மார்க்கு, நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு. ஓவராலாகவே 100 மார்க்கு பேஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் அதிகாரப்பூர்வமாக வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பாக தான் வந்து மாறப்போகுது. சரி, ஓகே. இந்த கிராம உதவியாளருக்கான வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே முன்னுரிமை அப்படின்னு பார்த்தா இந்த ஹேண்டிகேப் உங்களுக்கெல்லாம் இல்லை. வந்து பார்த்தீங்கன்னா இந்த முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது. அதனால் அனைவருமே விருப்பம் அனைவருமே அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. எனக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.